அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. என் தாய் தந்தையரை வணங்கி என் அனைத்து குருமார்களின் பாதம் போற்றி வணங்கி எனக்கு இந்த வாய்ப்புகளை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் என் கணவரையும் வணங்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரிவினை பற்றி தான் பேச வந்திருக்கேன். எல்லாமே சேர்றதை பற்றி தான் பேசணும். ஏன்னா சேர்றதை பற்றி பேசினா தான் பாசிட்டிவ், ஓகே. ஆனால் இப்போ நான் இந்த பிரிவினை ஜாதகத்தை ஏன் கொண்டு வந்தேன்னா, இனி இருக்கிறவங்களாவது கொஞ்சம் அதை நான் ஒரு 10-15 நிமிஷம் தான் எடுத்துக்கிறேன். அதில் முக்கியமான இதை மட்டும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிரிவினைக்கு என்ன காரணம், நம்ம என்ன செய்யணும், நம்மளால் முடிஞ்சதை, ஏன் அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லாமையா இருந்திருக்கோம், ஏன் இப்போ பிரியாமல் இருந்தாங்க, இப்போ ஏன் நம்ம பிரிஞ்சு அதிகமாக பிரிவினையே கொண்டு போகிறோம். திருமணம் ஆன புதுசுலேயே ஒரு 3 மாதம் 5 மாதம் என்கிட்ட வர கிளைண்ட்டுங்க ரொம்ப சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களாவே நாங்கள் ஜோதிடர் எப்பொழுதுமே அவங்களுக்கு உண்டான அந்த ஃபீல்ஸை நாங்கள் அதை உணர்வோம். அப்போ அந்த உணர்ந்து தான் அந்த எல்லா நவகிரகங்களையும் எல்லா சித்தர்களையும் வணங்கி குருமார்களை வணங்கி தான் நாங்கள் தொட்டு பார்ப்போம். அப்போது நமக்கு ரொம்ப ஏதோ ஒரு வகையில் நமக்கு காமிச்சு கொடுக்கும், ஓகேங்களா. அப்போ என்ன பிரிவினை, எந்த கிரகம், அங்கே என்ன ப்ராப்ளம் நடந்திருக்கு, எப்படி சேர்த்திருக்காங்க, அப்படி சேர்த்துன ஜாதகத்துக்கு ஏதாவது விதி விலக்கு உண்டா அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. ரொம்ப ரேராக இருக்கிறது மட்டும்தான், ஒரு 30 ஒரு 20% மட்டும்தாங்க ரொம்ப இதாக இருக்கும். அதுக்குன்னு நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்போ பிரிஞ்சு 2 வருஷம் இருக்காங்க. அதே சில திசா புத்திகள் கட்டம் மட்டும்தான் அந்த காலகட்டம் மட்டும் பிரிவினை வரும். அப்போ என்ன செய்யணும், வேலைக்காக. அப்போ ஒரு ஜோதிடரை நீங்கள் கண்டிப்பாக அணுகணும். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கல்யாணமாகி திருமணமாகி ஒரு 6 மாதத்தில் இல்லை 1 வருஷத்தில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அப்போவே நீங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட, உங்களுக்கு எப்படி பேரண்ட்ஸுக்கு தெரியும் இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது, கண்டிப்பாக தெரியும். அப்படி இல்லையா, இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி காலத்தில் நீங்களே இப்போ எவ்வளவோ நிறைய ஜோதிடர் ஆகிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. வீட்டில் உட்காந்த இடத்துலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அமைப்பு உண்டாகிருக்கு. அந்த காலம் மாதிரி இல்லை இப்போது. இந்த காலத்தில் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியான காலமாயிடுச்சு. அதுபோல் இந்த நிர்பந்தத்தில் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், என்னுடைய ஏன் பிரச்சனை வருது, இந்த டைமில் ஏன் எனக்கும் மனைவிக்கும், ஏன் கணவனுக்கும் மனைவி ஏன் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 1-2 பேருமே சேர்ந்து கேட்கலாம், இல்லை தனித்தனியாக கூட கேட்டு உங்களுடைய ஆலோசனைகளை பெறும்பொழுது தான் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது அங்கே தெரியும். எவ்வளோ நாள் வரைக்கும், இந்த காலகட்டம் வரைக்கும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அப்போ நீங்கள் போய் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இந்த ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் அந்தரன்னு சொல்லுவோம், திசான்னு சொல்லுவோம், புத்தின்னு சொல்லுவோம், அந்தரன்னு சொல்லுவோம். அப்போது திசான்றது நமக்கு அந்த திசை ஃபுல்லாக பிரச்சனையாக இருக்குமா, இல்லைங்க. திசை நம்ம சரியில்லாத இருந்தாலும் புத்திநாதன் சொல்லிட்டு வருவாங்க. புத்தி 2 வருஷம் அந்தந்த கிரகங்களுக்குரிய அளவு கணக்கு இருக்குது. அப்போ அந்த புத்திக்கு உண்டான காலகட்டத்தில் தான் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். அப்போது எங்ககிட்ட கேட்கும்போது நாங்கள் சொல்லுவோம், இதிலேருந்து இந்த டேட்லேருந்து உங்களுக்கு பிரச்சனை உண்டாச்சா, இந்த டேட்லேருந்து உடல் சரியில்லாதவங்களும் கேட்பாங்க. அப்போ அதுக்கு உண்டானதை நான் அப்புறம் சொல்கிறேன். அப்போது இந்த பிரச்சனைகள் இந்த டேட்லேருந்து உங்களுக்கு உண்டாச்சான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, இந்த டேட் வரைக்கும் இதிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ முடிவுக்கு உண்டான டேட்டு, மாதம், வருஷம் இருக்குது. அப்போ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் வேலைக்காக பிரிஞ்சிருக்கிற மாதிரி கொஞ்சம் வாரத்தில் 1 நாள், மாதத்தில் 1 நாள், இல்லை வெளிநாட்டு வேலை, வெளி மாநிலத்து வேலை, இல்லை ஒரு ஸ்டேட்டு டு ஸ்டேட்டு போகிற மாதிரி வேலைகள் மாற்றங்கள் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்களுக்கு தனியார் இதுலேயே கூட மாற்றி நம்ம வேலை செய்யலாம். அப்போது நம்மளுடைய பிரிவினை இல்லை, கொஞ்ச நாள் தனியாக இருந்து கூட ஏதோ ஒரு வகையில் ரிலேஷன் வீட்டில் இருந்து கூட, இல்லை ஒரு ரூம் எடுத்து கூட நீங்கள் வேலைக்கு போயிட்டு அப்படி கூட அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். அப்போ மாற்றும் பொழுது அந்த காலகட்டத்தை ரொம்ப எளிமையாக, வேதனை இல்லாமல், ட்ரஸ்ட் இல்லாமல் நம்ம அந்த காலகட்டத்தை தாண்டிடலாம். அப்போ திரும்பி அடுத்த புத்தி நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அப்போ நீங்கள் எல்லாமே பழையபடி சரியாயிடும். உங்களுக்குள்ள பழைய அடிச்சுக்குவோம். ஒரு சில நேரத்தில் தெரியாதவங்க போலீஸ் கேஸ் வரைக்கும் போகும், அடிச்சுக்குவாங்க, ரொம்ப அவமானம் நடக்கும், சூசைட் வரைக்கும் போயிடுவாங்க.
ஓகேங்களா? எதுக்கு வாழ்கிறேன்னே தெரியல. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் வளர்த்து அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்களுடைய ஒரு குடும்பமாக வச்சு அந்த காலகட்டம் வரும்பொழுது அந்த சின்ன பிரச்சனைக்கு எதுவுமே இருக்காது, உதவாத பிரச்சனையாக தான் இருக்கும். அப்போ அந்த பிரச்சனைக்காக அவங்க வந்து இந்த சூசைட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா திசா புத்திகள் கோச்சார கிரகங்களும் காரணம். அப்போ நீங்கள் அந்த டைமில் தான் பிரச்சனைன்னு தெரியும் போது தான் சும்மா ஜாதகத்தை பார்க்க சொல்லலை யாரும். உங்களுக்கு எப்போ பிரச்சனைன்ட்டு ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் ஆலோசனையை நீங்கள் பெறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ பெறும்பொழுது ஏதோ ஒரு கோயில் வழிபாடு சொல்லுவாங்க, இல்லை வீட்டிலருந்தே நீங்கள் வந்து ஒரு அதாவது மெடிடேஷன் அந்தந்த கிரகத்துக்கு அந்தந்த திசாபுதிக்கு தகுந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படுத்தணும். ஆனால் நம்ம இதிலேருந்து விடுபட்டுடலாம். எல்லாருக்குமே எல்லாமே அவஸ்தை பண்ணணும்னு இல்லை. விதி உண்டுன்னா அது ஒரு விதி விலக்கும் உண்டு. அப்போ நம்ம தான் பயன்படுத்திக்கிறது இல்லை. இதுக்கு முன்னாடியே பேசினாங்க, ராஜி மேடம் பேசுனாங்க, கனிமொழி மேடம் பேசுனாங்க, மீனாட்சி மேடம் பேசுனாங்க. எல்லாமே இதை தொட்டு தான் வந்தாங்க. சரலக்கணத்துக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பற்றி பேசுனாங்க, அவங்க ராகை பற்றி பேசுனாங்க. அப்போ ஒருத்தரும் பேசும்போதும் இதெல்லாம் தொட்டு தான் வருது. அப்போது இந்த பிரச்சனைகள்னு சொல்லும் பொழுது நம்ம அதுக்கு ரொம்ப கவனத்தோடு இருந்துக்கணும். இப்போ எந்தெந்த காலகட்டத்தில் பிரச்சனை வரும்னா, இப்போ 2ஆம் திருமணம் பண்ணிடுறாங்க, பொருத்தம் வந்து 10 பொருத்தம் பார்க்குறாங்க. அது முக்கியமாக நான் சொல்லணும். இப்போ போனோடனே 10 பொருத்தம் பார்க்குறாங்க. 10 நிமிஷத்துலைங்க ஒரு ஜாதகம் 10 ஜாதகம் கொண்டு போகிறாங்க. அந்த ஜாதகம் 10 ஜாதகத்தில் இது எது டிக்காவது பாருங்கள், பையனோ பொண்ணோ. அவங்களுடைய பையனுக்கு பார்த்தா பொண்ணுக்குன்னு எடுத்துங்க, மாற்றி எடுத்துங்க. அப்போ ஒரு 10 ஜாதகத்தை கொண்டு போயிட்டு பொருத்தம் பார்க்குறாங்க. அந்த பொருத்தம் பார்க்கும்போது 9 பொருத்தம் வந்துச்சா, 10 பொருத்தம் வந்துச்சா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிடுறாங்க. இதில் 9 பொருத்தம் வந்து 10 பொருத்தமும் வந்து 9 பொருத்தம்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஜாதகம் என்கிட்ட இருக்குது. வந்தவங்கலாம் இன்றைக்கி வந்து பிரிஞ்சு ஒன்றாவே இருக்காங்க, ஒரே வீட்டில் இருக்காங்க. ஆனால் எப்பொழுதும் வந்து எதுக்கு வாழ்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் சூசைட் பண்ணிக்கிறேன், நீ சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிதுடியாகி அந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போது அதேபடி 4 பொருத்தம், முக்கியமான பொருத்தம் இருந்து கட்ட பொருத்தமும் உங்களுக்கு தோசை சாமின்னு ஒன்று இருக்குங்க. தோசை சாமியும் கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ செவ்வாய் தோசைன்னு சொல்லலைங்களா, ராகுதிகை தோசம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்திர தோசம் இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் முக்கியமாக பார்க்கணும் நம்ம. அப்புறம் உங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து வசியம், அது வந்து வசிய பொருத்தம் இருந்துச்சுன்னா அதுக்கு ராசி இதில் இல்லை, எனக்கு வசிய பொருத்தமே கட்டத்தில் 10 பொருத்தத்தில் இல்லை, அவ்வளோதான், இது வேண்டாம். எல்லா பொருத்தமும் வந்து அது இல்லைன்னா வேண்டாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ எங்கிட்டையும் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க இதெல்லாம் பொறுத்துனாங்க, இது இல்லைங்க, இது வேண்டாங்க, இந்த ஜாதகம் எடுத்து வச்சுருங்க அப்படின்னுறாங்க. இல்லைங்க அதில் எல்லாம் நல்லா வருது, வேண்டாங்க, அந்த ஜாதகம் வசியமே வரல. அதில் நம்ம வந்து கட்டத்துக்குள்ளே இருக்கோம். கட்டத்துள்ள வசிய பொருத்தம் இருக்குது. ஒருத்தருடைய 10ஆம் அதிபதி அவங்களுடைய 4, 10 இந்த மாதிரி கனெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு வசியம் உண்டு. ஓகேங்களா? ஒருத்தருடைய ஆணுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி நீச்சமாகக்கூடாது, அஸ்தங்கமாகக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு அமைப்பு இருக்குது. அது மாதிரி பார்த்துக்கலாம். அது நிறைய விஷயம் இருக்குது. அப்படியே பொருத்தம் பார்க்கும்போது போக வேண்டாம், பிரிவினை பற்றி பேசுகிறாங்க. இப்போது 8ஆம் அதிபதி வந்து இப்போ ஒரு ராசி கட்டத்தில் கணவர் ஸ்தானம் 7ஆம் வீடுன்னு சொல்கிறோம். அந்த 7ஆம் வீட்டு அதிபதி அந்த வீட்டுக்கு, சரிங்களா, இந்த ராசி அந்த ராசிக்காரோட இப்போ ஒரு ஜாதகம் கொடுக்குறாங்கன்னா அந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல அந்த 7ஆம் இடத்து அதிபதி உட்கார்ந்துருந்தாலும் சில திதி சூனியம் முடக்கு இந்த மாதிரி அமைப்புலேயும் உட்காந்துருந்தாலும் திருமணம் ஆகிறது ரொம்ப லேட் ஆகும். அப்படியே ஆனாலும் அதில் நிறைய பிரச்சனைகள் உண்டு. அதுக்கு தான் விதி விலக்குன்னு சொன்னேன். அதுக்கு உண்டான பரிகாரமும் கோயில்கள் இருக்குது, கோயில்கள் போகலாம். எல்லாத்த விட இன்னொரு விஷயம் பிரதோஷ வழிபாடு. இதுதாங்க மெயினாக நான் எல்லா பதிவுலேயும் சொல்லுவேன். பிரதோஷ வழிபாடு இருங்க. இது இப்பயும் சொல்லிட்டு தான் இருக்கிற எல்லாருக்கும், என்னுடைய கிளைண்ட்டுக்கு எல்லோரும் சொல்லுவேன், பிரதோஷ வழிபாடு என்னுடைய கண் முன்னாடி நான் ஜோதிடம் பார்த்த பின்னாடி அதுக்கு முன்னாடி இருந்து அவங்க இருந்துட்டு வந்தவங்க அனுபவங்களை பார்த்து நான் பார்த்துருக்குறேன். அமைப்பு வந்து அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் ஜாதகம் ரொம்ப மோசமாக இருக்கும், திருமணம் அமைப்பே இல்லாமல் இருக்கும். இது பார்த்துக்குங்க, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? திருமண அமைப்பே இருக்காது, ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்த அமைப்பே இருக்காது, பிரதோஷம் இருக்கிறாங்க, எங்கள் ஆண் குழந்தை வாரிசு உங்களுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிறைய பேர். அப்போ பார்த்திங்கன்னா
அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை வாரிசு உண்டு. என்னன்னு பிரதோஷம் அன்னைக்கே பிறந்துடும். பிரதோஷம் அன்னைக்கே அவங்க இதாக இருப்பாங்க. டாக்டர் வந்து இந்த தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இது இந்த மாதிரி வந்து பிரதோஷத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. அப்போ நம்மளால் தோஷம் பிற தோஷம் எல்லா தோஷத்தையும் கட்டுப்படுத்துறது அவங்களுக்கு அதுலேருந்து விலகிறதுக்கு பிரதோஷம்தான் முக்கியமான ஒரு நம்மளுக்கு ஆயுதம். அந்த பிரதோஷத்தை எடுத்துக்கணும்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக பிரதோஷ வழிபாடு இருக்கணும். குழந்தை இல்லாதவங்களுக்கு அதை விட முக்கியமாக இருக்கணும். காலையிலேருந்து விரதத்தோடு இருக்கணும். ஓகேங்களா? விரதத்தோடு இருந்து மாலை நேரத்தில் விரதம் முடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது கை மேலே பலன் உண்டு. அவரையே நினச்சிட்டுருங்க. எந்த ஒர்க் இருந்தாலும் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது அவரை நினைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பலன் உண்டு, கை மேலே பலன் உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா 7 கூடியவர். அப்போது 7ஆம் அதிபதி சொல்கிறோம். 7ல் ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் சாரம் வாங்கினவர் அந்த சார நாதன் 6, 8, 12 போய் உக்காந்தாங்கன்னா அதுவும் பிரிவினை தாங்க. நம்ம நல்லா பார்த்துக்குவோம். அது அந்த மாதிரி ஜாதகம் வந்திருக்கு. அது பிரிஞ்சிருப்பாங்க. திசா புத்தின்றது வந்து அந்த ஒரு குறுகிய காலம் மட்டும்தான். அதே போல் தொடர்ந்து அந்த புத்திநாதன் ஒரு திசை நடக்குதுன்னா ஒரு புத்தி இவ்வளோ நாள் தாங்க. என்னங்க மேடம் நீங்கள் சொன்னீங்க 2 வருஷம்னு சொன்னீங்க, 1.5 வருஷம்னு சொன்னீங்க, சரி ஓகே. அடுத்தது ஏன்னா அவங்க மனசு வந்து ஒரு நிலைப்படுத்துறதுக்கு அடுத்த புத்தியும் சரி இருக்காது. பார்த்தீங்கன்னா அடுத்த புத்தியும் 8ல் தான் இருக்கும். தொடர்ந்து ஒரு கிரகம், அதாவது சொல்லும் போது 7ஆம் வீட்டில் 8ஆம் வீடு காலியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போது ஆணுக்கு காலியாக இருக்கும்போது பெண்ணுக்கும் காலியாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. அப்போ அந்த காலியாக இல்லாமல் கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த திசா காலம் புத்தி காலம் தொடர்ந்து வறுமையானால் அவங்களும் அந்த பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. அப்போ பிரிவினை அப்போ தான் கிடைக்கும். அப்போ அதுக்காக தான் அந்த மாதிரி ஜாதகத்தை என்ன பண்ணணும்னா, வெளிநாட்டில் இருக்காங்க இல்லைங்களா, இப்போ வெளி மாநிலத்தில் அப்பப்போ தான் வர முடியும். அப்போ இவங்களை இங்கேயே விட்டுட்டு குடும்பத்தோடு விட்டுட்டு அவங்க தொழிலுக்காக வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா இந்த ஜாதக அமைப்பை சக்ஸஸ் ஆகிறாங்க. அந்த பிரிவினையோ இந்த பிரச்சனையோ மனவேதனையோ அவங்களுக்கு வந்து அதே அவங்க அதை பிரிஞ்சிருக்கிறதே அவங்களுக்கு ஒரு தோஷமாயிடுது, பிரிவினை ஆகிடுது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி அமைப்பில் அவங்களுக்கு சரியாக போயிடும். 2 கூடியவர் வாங்கிய சாரநாதனும் அதே மாதிரி தான். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம்னு சொல்கிறோம். 7ஆம் இடத்தை பார்த்துட்டோம். இப்போ 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தான அதிபதி அவரும் போய் 6, 8ல் மறைஞ்சிட்டாருனாக்க அதே போல் தான் இந்த அமைப்பை தான் பிரிவினை வந்து கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி திசா புத்தியோ அங்கே என்ன பண்ணுன்றதோ அவங்கவுங்க ஜாதக கட்டத்தில் 2 பேர் ஜாதகத்தையும் இணைச்சி பார்த்து அப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு பிரிவினை வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விதி விலக்கு உண்டு. அதை நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது. டைரெக்டாக நாங்கள் பிரிஞ்சுருக்கோம், எங்களுக்கு அவங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் ஒரு ஆண் ஒரு பெண் திருமணமாகி குறைந்தது 2 வருடமாக ஆகணும். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு சிலருக்கு வந்து அந்த கிரகங்களே சரியாக அவங்கள கொண்டு போயிடும். அது சரியில்லாத நிலைக்கு தான் நான் சொல்கிறேங்க. அப்போ அந்த 2 வருடத்தில் எப்படியாவது இவங்க வந்து வேறு ஒருத்தர் நடுவரில் விடவே கூடாது. பேச்சுக்கோ ஒரு எல்லா வகைக்குமே ஒரு அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் யாரையும் தயவு செய்து அவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நல்லதும் கெட்டதும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், முடிவு எடுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகும்பொழுது அந்த 2 வருஷத்தை தாண்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் அந்த மாற்றங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கம் வந்துடும். அடுத்தவங்க பேச்சை நம்ம கேட்க மாட்டோம். ஓகேங்களா? இப்போது ஒருத்தர் பிரியறதுக்கு காரணம் யாருன்னா, எனக்கு வந்த ஜாதகத்தை வச்சு நான் சொல்கிறேன். நான் வந்து யாரையும் குறிப்பாக சொல்லலை, யாரையும் தவறுதலாக எடுத்துக்க கூடாது. முதல்ல வந்து ஒரு தாய் ஆணோட தாயாக இருந்தாலும் சரி பெண்ணோட தாயாக இருந்தாலும் சரி தகப்பன் வந்து இதில் உள்ள வரமாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பே குறைவு. சரிங்களா? அப்போ அந்த தாய் தான் ஒரு பாசத்தின் அடிப்படையில் ரொம்ப அந்த குழந்தைங்க மேலே ரொம்ப அளவுக்கு அதிகமான பாசம் வச்சு நம்மளை விட்டு எங்கே வெளியில் போயிட போகிறாங்கன்ற ஒரு பயம், அந்த ஒரு பயம் பதட்டத்தில் அவங்கள கைக்குள்ளேயே வச்சுக்கணுன்ற நோக்கத்துலேயும் தன்னுடைய பிள்ளைக்கு நம்ம வந்து எப்பவும் நம்ம எதாவது தப்பாக பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க எதுனா இதில் மாட்டிக்க போகிறாங்கன்ற மாதிரி குழந்தைய வளர்க்குற மாதிரியே அந்த ஸ்டேஜ்லேயே இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். இருந்தாலும் இவங்களுக்கும் அந்த பக்குவம் வரணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் ஆயிடுச்சுன்னா எல்லா பக்கமும் ஆலோசனை பண்ணுறதுக்கு நம்ம தகுதியாக நம்ம மாறிடணும். சரிங்களா? அப்பொழுது பிரிவினை குறையும். அப்புறம் பார்த்திங்கன்னா
7 குடியர் வாங்கி சாரநாதனும் சரி, அவங்க என்ன அந்த அதிபதி போயிட்டு எங்கே உட்கார்றாங்க, அவருக்கு வீடு கொடுத்தவங்க. அவங்களும் ஆரியத்தில் பண்ணல போய் மறையக்கூடாது. இப்போ இவங்க மட்டும்தான் ஆரியத்தில் பண்ணல மறையக்கூடாதுன்னு சொல்லலைங்க. அவங்களுக்கு வீடு அந்த இடம் கொடுத்தவங்க, நட்சத்திரம் கொடுத்தவங்க, அந்த கிரகம் போய் ஆரியத்தில் பண்ணல மறைஞ்சாலும் இந்த பிரிவினை கொடுக்குதுங்க. அப்புறம் மிருத்யு 7ஆம் அதிபதி மிருத்யு பாகையில் நிற்கும். அது தெரியவே தெரியாது நமக்கு. அது சில ஜாதகங்கள் வந்திருக்கு. அதனால் அது எடுத்துக்காட்டோடு என்னுடைய ஃப்ரெண்டே அவங்க இருக்காங்க. அப்போ அது சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னும் போது. ஆனால் ரொம்ப ரொம்ப என்னன்னா மருத்துவ செலவுகளும் ரொம்ப பிரச்சனை, சண்டை வம்பு வழக்குகள், இந்த போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி அமைப்புகள் இதெல்லாம் வரும். அப்போ அதையும் நம்ம பார்க்கணும். எப்போ வரும்னா அந்த கிரகம் இருக்கிற தசாபுதி அப்பப்போ வந்துட்டு தானே போகும். அப்போ வரும்பொழுதில் பெரிய அதாவது சுக்கிரன், ராகு பகவான், அப்புறம் பார்த்திங்கன்னா குரு பகவான், சனி பகவான், இவங்கெல்லாம் அதிக காலகட்டங்களை எடுத்துக்குவாங்க அப்போது திசா புத்திக்கு. அப்போது அந்த அந்த புத்தியோ அந்த அந்தரம் வந்தால் கூட நிறைய நாள் வரும் இல்லைங்களா. அப்போ உடம்பே சரினா கூட இப்போ சனி பகவான் தான் எப்படி 4 மாதம் 3.5 மாதம் வரும். அப்புறம் அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்போ அதுக்குண்டான இதை நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா. அதுக்குண்டானது அப்போ தோசை சாமின்னு சொல்கிறோம். தோசை சாமின்னா இப்போ ஒரு பெண்ணோட லக்னம்னு எடுத்துங்க. அந்த லக்னத்தில் அசுப கிரகங்கள் சூரியன், செவ்வாய், ராகு, கேது இந்த மாதிரி அசுப கிரகங்கள், பாவ கிரகங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க இருக்கக்கூடாது. இருந்தாங்கன்னா லக்னன்றது அவங்க. அப்புறம் லக்னம் நல்ல திடமாக பலமாக இருக்கும் பொழுது எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்குவாங்க. திடீர்னு இப்போ சூசைட் பண்ணிடுறாங்க கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள், நிறைய நம்ம நியூஸ் பார்க்குறோம். அப்போது ஏன் அதெல்லாம் நடக்குதுன்னா அவங்க லக்னம் பலமாக இல்லை. எத்தனை தான் திசாபதி எல்லாருக்கும் தான் வருதுங்க, வராமலாம் இல்லை. அவங்க அந்த மிருத்யு பகையில் இருந்து அந்த திசாபதி உடனே வரும். அப்புறம் வைநாசிக நட்சத்திரம்னு சொல்லுவோம், அந்த இடத்துல அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நிறைய விஷயம் உள்ள திருமண பொருத்தத்தில் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்து பொருத்தம் போடும்போது தான் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு பொருத்தம் போடும்போது தான் இந்த பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு வராமல் இருக்கும். ஓகேங்களா. லக்னத்துலேருந்து 1, 2, 4, 7, 8, 12 இந்த இடத்துல பாவகிரகங்கள் இருக்கும் பொழுது அதை நீங்கள் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சந்திரன்லேருந்து எண்ணும்போது சந்திரன் எந்த வீட்டில் இருக்குது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எண்ணுங்க. அதில் 1ஆவது வீடை எடுத்துகிட்டு 1, 2, 4, 7, 8, 12 இந்த கட்டத்தில் அசுப கிரகங்கள். அப்புறம் சுக்கிரன் எந்த வீட்டில் இருக்குது அந்த சுக்கிரன்லேருந்து எண்ணுங்க. 1, 2, 4, 7, 8, 12 இப்போது இந்த 3 பேருடைய அந்த எண்ணிக்கையை நம்ம எண்ணும் பொழுது பெண்ணை விட ஆணுக்கும் எண்ணி எழுதிங்க, பெண்ணுக்கும் எண்ணி எழுதிங்க. அப்போது யாருக்கு அதிகமாக வருதோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டு 1 வரலாம். கூட்டி 2 தொகையும் கூட்டும் போது 1 டிஃப்ரெண்ட் வரலாம். 1க்கு மேலே வந்தாவே வேணான்னு சொல்கிறேன். ஒருத்தருக்கு 1, 1.25, 1.5 வந்துச்சுனாவே இப்போ பிரச்சனையில் இருக்காங்க. மற்ற கிரகமும் இருக்குது, மற்ற எல்லாமே நம்ம எடுக்க வேண்டியது வரும். இதுவும் ஒரு காரணம். அப்போது அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆணுக்கு அதிகமாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. எப்போவுமே பெண்ணு தானேங்க எல்லாம் அடங்கி போயிட்டுருக்காங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும். அப்போ அந்த அமைப்பு நார்மலாகவே உண்டாகும் பொழுது அது ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை. ஆண் ஏற்றுக்க மாட்டாங்க, சரிங்களா. அப்போ தான் அங்கே பிரச்சனையே வரும். ஈகோ, அதாவது ஈகோ வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோனால நான் பெரியவங்களா நீங்கள் பெரியவங்களான்ற மாதிரி ஈகோ வரும். அதுவும் இன்னும் எப்படின்னா ஒரு பெண்ணை விட ஆணுக்கு குறைந்தபட்சம் 5 வருடமாவது அந்த காலத்தில் எவ்வளோ பக்குவமாக கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் நம்ம இப்போ அப்படி கிடையாது. ஒரு பொண்ணு கேட்குது எனக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கணும் ஆணோட ஜாதகம்னு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதுதான் தப்பு. ஏன்னா சில விஷயம் சனி பகவானுக்கும் இவங்களுடைய சனி பகவானுக்கும் அவங்களுடைய சனி பகவானுக்கும் நம்ம கூட்டுவோம், பார்ப்போம், கணக்கு போட்டு பார்ப்போம். அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது ஜோதிடத்தில். அப்போது அதுக்கு தான் அந்த காலத்துலேயே ஆணை விட பெண் வயசில் குறைஞ்சு தான் இருக்கணுன்றது ஒரு விதி விலக்கு இருந்துச்சு. நம்ம அந்த விதி விலக்கெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி மாறி போகும்போது நிறைய அதனாலே பிரிவினை வருது. இப்போ நான் ஜாதக கட்டதால் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பேசுகிறதுக்கு எனக்கு நிறைய விஷயம் இன்னும் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் பார்த்து ஜாதகத்தை மட்டும் தான் சொல்லிகிட்ருக்கேன், நான் வேறு எதுவும் சொல்லலை. அந்த மாதிரி பிரிவினை இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிரிவினைனா 1 மாதம் இல்லை 3 மாதம், அதுக்கு மேலே ஒருத்தர் பிரிஞ்சு இருந்தாங்கன்னா தயவுசெய்து ஆலோசனை கேளுங்க, ஆலோசனைப்படி செய்யுங்க.
அது திருமணம் ஆகி இப்போ ஒருத்தர் ரொம்ப ஒரு சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் அந்த கொஸ்டின் தான் வராங்க ஜாதகம் பார்க்குறதுக்கு. அப்போது ஆன்லைனில் வரவங்க தான் வராங்க, அஸ்ட்ரோடாக்கு இந்த மாதிரி நிறைய அதில் வராங்க. அப்போது அவங்களுக்கு உண்டான தீர்வை நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா? அவங்க சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. அவங்கள காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை நமக்கு உண்டு. நம்ம தான் அதுக்கு பொறுப்பு. நம்மக்கிட்ட வந்துட்டாங்கன்னா நம்ம அதுக்கு பொறுப்பான ஆளாக ஆகிடுறோம். அப்போது அதுக்கு உண்டான சூழ்நிலையே அங்கே நடக்காதுன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த பொருத்தம், இந்த ஜாதகம், இந்த பெண்ணோட இந்த பையனுக்கு பழக்கம் இருக்குது. இந்த பையன் இல்லைன்னா இருக்க மாட்டேன், இந்த பொண்ணு இல்லைனா இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், அவங்கள பக்குவப்படுத்தணும். அந்த புத்தி நடக்கிற வரைக்கும் பார்த்துருவோம். டேட்டு டைம் எழுதி வச்சுருவோம். எழுதி வச்சுட்டு அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது. ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் இப்படி இருக்கணும்பா, இவ்வளோ நாள் உங்களுக்கு சரியில்லைன்னு சொன்னால் அதுக்கு காதுலேயே வாங்க மாட்டாங்க. எங்களுக்கு சரியாகுமா எப்போ பேசுவாங்க, அதே தான் எப்போ பேசுவாங்க. நான் என்ன பண்ணட்டும், நான் என்ன பரிகாரம் மாட்டோம், எனக்கு என்ன செஞ்சு கொடுக்குறீங்களா, இப்படி தான் கொஸ்டின்ஸ் வரும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நாங்கள் இந்த டேட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதுக்குள்ளே அவங்க பேசுவாங்க. முடிஞ்சால் நடுவுலேயே பேசுவாங்கப்பா, நீ வெயிட் பண்ணு, நீ இந்த வழிபாடு செஞ்சுட்டு வா, யாருக்காவது தானம் கொடு, இந்த மாதிரி செஞ்சுட்டு வா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? இது மாதிரி செஞ்சு ஒரு பையனை கரெக்டாக 1 வருஷம் 3 மாதம் தள்ளி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அந்த பையன் எனக்கு தொடர்ந்து கிளைண்ட்டு. அவனுக்கு வயசு எவ்வளோ தெரியுங்களா? 21 வயசு. பெண்ணு 11வது படிக்குது. அப்போது அந்த பெண்ணு 11வது படித்து அப்போ சொல்கிறேன் +2 முடிச்சுட்டாரு. அடுத்தது அவங்க அக்கா, இவங்களுடைய அக்கா இருக்குது, அது கல்யாணம் ஆகிட்டாரு. இப்படியே நாங்கள் சொல்லி சொல்லி அந்த காலகட்டத்தை தாண்டி வர வச்சு அவங்களுக்கு இப்போது அந்த நேரம் அந்த சூசைட் பண்ண அந்த ஒரு இது இருக்கு இல்லைங்களா, மிருத்யூபா அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த திசா புத்தியெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. டைம் ஆயிடுச்சுங்களா? அப்புறம் அந்த திசா புத்தியெல்லாம் அந்த புத்தி அந்தரத்தெல்லாம் அவங்க தாண்டி வந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் பக்குவமாயிட்டாங்க. தொழில் நல்லா வின் பண்ணுவப்போ இந்த மாதம் நல்லா உங்களுக்கு அமௌண்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அப்போ என்னப்பா உங்களுக்கு தொழில் அமைப்பு நல்லா இருக்கணும். ஆமாங்கட்டி நல்லா இருக்குது, தொழிலெலாம் நல்லாயிருக்கு, ஸோ அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த பொண்ணு வேணும், இந்த பொண்ணு நான் எப்படியாவது திருமணம் பண்ணியே ஆகணும். இவங்க முஸ்லீம், ஓகேங்களா, ஜாதகமே பார்க்க மாட்டாங்க, முஸ்லீம். இப்போ அந்த அளவுக்கு ஒரு மனசு ஒரு நிலையான நிலைப்பாடில் இல்லை. அப்போ எனக்கு அந்த வர நேரமும் தெரியும். நாங்கள் அந்த பிரசனம் போடுவோம். அந்த நேரத்தில் இந்த மனநிலையில் இருக்காங்க, இந்த அந்தரம் புத்தி ஓடிட்டுருக்கு. பிரசனத்துலேயும் பார்த்துருவோம், ஜாதகத்துலேயும் பார்த்துருவோம். அப்போ ரெண்டுத்துலேயும் பார்த்துட்டு அவங்கள கரெக்டான வழி கொண்டு வரதான் நம்மளுடைய வேலை. ஏன்னா எங்களுக்கு அது ஃபுல்லாகவே அது ஒரு என்ன சொல்லுவோம், அவங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கோ அந்த ஃபீலை வச்சு தான் நாங்கள் பார்ப்போம். இவங்களுக்கு என்ன எப்படி சொல்யூஷன் பண்ணி இவங்க வெளியே கொண்டு வரணும், இவ்வளோ கஷ்டத்தை இவ்வளோ பிரச்சனையில் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு தீர்வு கொண்டு அவங்களுக்கு அந்த மனப்பக்குவத்தை வெளியே கொண்டு வந்துடுவோம். அது நடக்குதா நடக்கலையான்றது வேறு, இவங்க சேருவாங்களான்றது வேறு. அவங்க அந்த டேட்லேருந்து அந்த நேரத்துக்கு அவங்க தாண்டி வரணும். அவங்க மனசு மாறி அவங்க வந்த பின்னாடி தான் அவங்களுக்கு பக்குவமாக சொல்கிறதே புரிஞ்சுக்குவாங்க. அந்த புரிஞ்சுக்கிற நிலையில் இல்லாதவங்களும் வராங்க. அதுக்காக இந்த மெசேஜ் சொல்கிறேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்புறம் இன்னொரு விஷயம் ஒரு குழந்தை ஆகிடும். ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒற்றுமையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை பிறக்கிற நேரம் ஒரு சில இதில் கொஞ்சம் இதை கொடுக்கும். ஏன்னா அது கண்டாந்த நேரம்னு சொல்லுவோம். சில நிறைய விதிகள்லாம் இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இல்லை அந்த திசாபுத்தி அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு திசாபுத்தி இன்னும் இருக்கும் இல்லைங்களா, 6, 8, 12 அதுக்கும் வேலை செய்யும் இல்லைங்களா. அப்போ அந்த குழந்தைக்கு உண்டானது அந்த தாய் தகப்பன் தான் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போது ஒரு குழந்தை பிறந்தோடனே எங்கள் குழந்தை பிறந்திருக்க நேரம் நல்லா இருக்கான்னு போய் கேட்பாங்க. அப்போ கேட்கும் பொழுது அப்போ ஒரு சிலர் ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கிறவங்க இந்த டேட்டு வரைக்கும் கொஞ்சம் இதாக இருக்குப்பா, நீங்கள் கொஞ்சம் கவனமாக வேலை விஷயமாகவும் அப்படி இருங்க, பிரச்சனை வரத்துக்கெல்லாம் சொல்லிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வழிபாடுகளை சொல்லி விட்டோம்னா வழிபாடு அந்த பக்குவத்துக்கு வராங்க. அவ்வளோதான். அதை யாரும் மாற்ற முடியாது. நடக்க போகிறத யாராலையும் மாற்ற முடியாது. நடந்தே தீரும், அவங்க அனுபவிச்சு ஆகணும். அந்த பக்குவம் பரிகாரன்றது பக்குவத்தை கொண்டு வருவது தான் பரிகாரம். அப்போ மனசு, அதாவது மழை பெய்யுது, நல்ல மழை, பெரிய மழை அடிக்குது. அப்போது அந்த மலையில் போனோம்னா ஃபுல்லாக நனைய போகிறோம். சரிங்களா? அதை தெரிஞ்சு அமைதியாக இருந்தாங்கன்னா அந்த மலையில் நனைய போகிறாங்க. அதே நம்ம ஒரு கொடையை கொடுத்துட்டோம், கொடையை பிடிச்சிட்டு போங்கன்னு நம்ம கொடுக்குறோம். அந்த கொடையை பிடிச்சிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 50% நனைய மாட்டாங்க, மீதி 50% நனைவாங்க. அதே தாங்க இதுவும். இதை புரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு நம்ம விதியை விதி விலக்கை நம்ம புரிஞ்சுக்கலாம்.
இது போல் நிறைய ஜாதகங்கள் உள்ளது. ஏதாவது பிரிவினை இந்த மாதிரி இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு உண்டான அந்த திசா புத்தி அந்தரத்துக்கு உண்டான கோயில்கள் இருக்குது. அதே போல் கோச்சாரத்துலேயும் வேலை செய்யுங்க. இப்போது ஒரு வேலை இது பிரிவினைன்னு விட்டுறோம், ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கோங்க. நான் வந்து அது கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு வந்தேன், எழுதலை, மறந்துட்டு சொல்லிட்டேன்னா திரும்பி சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்டுங்க சொல்லலைங்களா? அதனால் ஏன்னா ஒன்றுத்தையே திரும்ப சொல்லும்போது கேட்குறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுங்க, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அப்போது அதையும் பார்க்கணும். நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கோச்சாரத்துலேயும் திசாபுத்திலையும் கண்டிப்பாக ஒரு வரும். அந்த கிரகங்கள் வந்து நமக்கு வேலை செய்யும். அதை நம்ம முன்கூட்டியே நம்ம பார்த்துக்கிறதும் நல்லது. அப்போ பார்க்கும் பொழுது அதுக்கு உண்டான நம்ம பரிகாரத்தை இப்போ சொன்ன மாதிரி தான், கொடை பிடிக்கிறதுன்றது பரிகாரம். கோயிலுக்கு போய் வழிபாடு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. உங்களால் முடிஞ்ச அன்னதானம் செய்யுங்க, பிரதோஷ டைம் போங்க, அப்புறம் காலனி வாங்கி கொடுங்க. ரொம்ப வயசானவங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்க போர்வை, குளிர்காலம் வந்துச்சு போர்வை வாங்கி கொடுங்க. இதெல்லாம் தாங்க பரிகாரம். இது தாங்க கொடை பிடிக்கிறது, வேறு என்னமே இல்லை. என்ன கொடை பிடிக்கிறதுனா இது தான். இதை போய் நீங்கள் செய்துட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் பர்த்டே வருதா, வெட்டிங் டே வருதா, ஃப்ரெண்ட்ஷிப் டே வருது, இதெல்லாம் ஒரு நம்ம ஃப்ரெண்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஷிப் டே இல்லையா, அதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம ஒரு அன்னதானம் பண்ணலாம். ஊனமற்ற குழந்தைகள், அனாதை குழந்தைகள் இருக்காங்க, ஆசிரமம் இருக்குது, அங்கே காப்பகம், அப்போ முதியோர்கள் இருக்காங்க, அங்கே போயிட்டு தயவுசெய்து நம்மளால் முடிஞ்ச ஒரு 2000 ரூபாய் போதுங்க ஒரே ஒரு நேரத்துக்கு. இல்லை காஃபிக்கு மட்டும் கொடுக்கலாம். அந்த காலையில் நேரத்துக்கு காஃபி, இல்லை டிஃபன், இல்லை சாப்பாடு, ஏதாச்சும் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி. இல்லை பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு போய் ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யுங்க. நம்ம வசதிக்கு ஏற்ப நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு வந்தோமா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிறது இல்லை, நீங்கள் எவ்வளோ பெருசாக செய்கிறீங்கன்ற அது கிடையாது, செய்யணும் அவ்வளோதான். அப்போ உங்கள் பரிகாரம் அங்கே வேலை இதுதான் பரிகாரம். சரிங்களா? நீங்கள் போய் 10,000 ரூபாயோ 20,000 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்துட்டுலாம் செஞ்சுட்டு என்கிட்ட வந்து அழுதுருக்காங்க. 1.5 லட்சம் கொடுத்துட்டாங்கன்னு அழுதாங்க. அப்புறம் நான் சொன்ன ரெமெடி சொன்னேன், ஓகேங்கன்னு சொல்லிட்டு இப்போ சேர்ந்துருக்காங்க. குடும்பத்தோட 20 வருஷம் தாம்பத்திய வாழ்க்கையில் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தவங்க இப்போ பிரிஞ்சு இருந்து ஒரே அழுகை தான். எப்போ பாரு ஃபோன் பண்ணால் எனக்கே சங்கடமாக இருக்கும். எப்பொழுதும் அந்த பிரச்சனையை பற்றி பேசுவோம். அந்த நெகட்டிவ் தாட் நமக்கு வந்துடும் நான் சொல்லுவேன். அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலும் இது பார்த்து மட்டும் சொல்லுங்கள். பிரசன்னம் கேட்பாங்க, பிரசன்னம் சொல்லுவேன். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே கரெக்டாக இருக்குங்க பிரசன்னன்னுவாங்க. இந்த மாதிரி பிரசன்னமோ ஜோதிடமோ பார்த்து அவங்களுக்கு வழி வந்து இப்படி இருங்க, இந்த மாதிரி சொல்யூஷன் சொல்லும்போது அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க நிறைய தீர்வு வரும் அவங்களுக்கு. இது மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருக்குது ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா உடனே நீங்கள் கவனத்தோடு கையாளுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை விட்டுட்டு சண்டையை போட்டுட்டு நம்ம அழுதுட்டு இருக்கிறதுக்கு பிறக்கலை. நம்ம வந்து ஒரு மனிதன் வந்து எல்லாத்தையுமே சாதிக்க முடியும், தன்னம்பிக்கையோடு வந்து எதையும் நம்ம சாதிக்க முடியுன்றது கண்டிப்பாக உண்டு. அதை விட்டுட்டு சூசைட் பண்ணிக்கின்ற அளவுக்கு போகாதீங்க தயவுசெய்து. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சரிங்களா? அந்த காலகட்டம் அந்த நினைவு வருதா, அப்போ ஒரு கோயில் குளம் போயிடுங்க. ஒரு கோயிலில் போயிட்டு தூரமாக ஒரு கோயிலோடு இருக்கிற அந்த கோயில் சன்னிதானத்தில், இல்லை சித்தர்கள் கோயிலுக்கு போயிடுங்க. சித்தர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஜீவ சமாதிக்கு போயிட்டீங்கன்னா அங்கே போனீங்கன்னா தான் 100%ங்க. உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கா, சித்தர்கள் வழிபாடு எடுத்துக்கோங்க. அங்கே போயிடுங்க. போயிட்டு ஒரு காலையிலேருந்து ஒரு 2-3 மணி நேரம் இருங்க போதும், அதிக நேரம் ஒரே மணி நேரம் கூட இருங்க. கண்டிப்பாக சொல்யூஷன் உண்டு. நீங்கள் தயவுசெய்து அந்த காலகட்டத்தை தாண்ட வரைக்கும் நிறைய பேர் இந்த இதில் மாட்டிட்டு இல்லாமல் போயிடுறாங்க. அந்த நேரத்தில் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் உண்டு. சரிங்களா? இல்லை ஜோதிடம் பாருங்கள், இவ்வளோ நாள் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைனாங்கன்னா தினமும் விளக்கு போட ஆரம்பிங்க. என்ன முக்கியமாக என்ன வராங்கன்னா ராகு கேதுவால் பீடிக்கப்படுறாங்க. ராகு கேது திசா புத்தினால். அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய், அதுக்கப்புறம் பகை கிரகங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க திசா புத்தி அந்த 3 செட்டாக ஒட்டுக்காக வரும்போது அப்போ தான் யார் யாருக்கெல்லாம் கஷ்டம் வரும்னு அவங்களுக்கு தான். அதே மாதிரி அட்டமாதிபதினு சொல்லுவோம், பாதகாதிபதினு சொல்கிறோம், இதெல்லாம் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அப்போ இவங்கெல்லாமே திசா புத்தி நடக்கும்போது தான் பிரிவினையும் மனசு கஷ்டமும் சண்டையும் மனசு அவங்கள பார்த்தாவே என்னடா இப்படி ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும், எப்படி இருந்தவங்க இப்படி ஆகிட்டாங்கன்ற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் தான். மற்ற நேரத்தில் நல்லா பொலியோடு இருப்பாங்க. அப்போது அந்த நீங்கள் வந்து இதை கையாளுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் இதிலேருந்து மீண்டு
அந்த டேட்டு வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்து நீங்கள் வழிபாடுகளை செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க. உங்களுக்கு செய்ய வேண்டிய முறைகள்லாம் சொல்லிட்டேன். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே போதும். பொருத்தம் பார்க்கும்போது இனி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கவனத்தோடு பாருங்கள். 10 பொருத்தத்தோடு நிறுத்தாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். ஏன்னா திருமணம் ஆன பின்னாடி நீங்கள் கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஓகேங்களா? திருமணம் முன்னாடியே போயிட்டு 10 நிமிஷத்தில் எனக்கு 10 பொருத்தம் 9 பொருத்தம் வந்துச்சுன்னா போதுங்க சார், அது எனக்கு போதும், அதே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்புறம் அவங்க பொண்ணு அந்த இத்தனை சொத்து இருக்குது, இத்தனை நகை போடுவாங்க, இத்தனை வெள்ளியெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த பொண்ணு போதும். தயவு செய்து சொல்லாதீங்க. எதுவுமே வாங்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த பொருத்தம் அவங்களுக்கு நிற்க வச்சு நேரில் பேச வைக்கணும். அப்போ ஒரு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கோயிலில் நிற்க வச்சு பேச வைங்க. பெண்ணையும் ஆணையும் 2 பேரையும் கோயிலில் வச்சு பேச வைங்க. அந்த சன்னிதானத்திலே அவங்களுடைய அந்த கடவுளின் கருணையால் அவங்க சேரணுமா சேரக்கூடாதுன்னு அங்கேயே டிசைட் ஆகிடும், பாதி 50%. ஓகேங்களா? அப்புறம் அவங்க மன பொருத்தமும் அதுலேயும் சரியாயிடும். இதை ஃபாலோ பண்ணுங்க, சரியாக இருக்கும், நல்ல நிலையும் உண்டாகும். திருமணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. பொருத்தம் பார்க்குறதில்ல ஒரு நாள் கொடுத்துட்டு வந்துடுங்க. நல்லா உங்களுக்கு ஜோதிடரா அந்த உங்கள் கிளைண்ட் வராங்களா, அவங்க அவசரமாக கேட்டால் நீங்கள் பார்க்காதீங்க. ஒரு நாள் இன்றைக்கி கொடுத்துட்டு நாளைக்கு கேளுங்கன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? அவங்க பொறுமையாக நல்ல நேரம் பார்த்து எடுத்து பார்க்கட்டும். அப்போது உங்களுக்கு இது அடுத்த பதிவில் நிறைய சொல்கிறேங்க. நிறைய விஷயம் இருக்குது. நான் எழுதின்னு வந்தது எதுவுமே நான் சொல்லலை, நான் பார்த்தது மட்டும்தான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சது. நான் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை கொடுத்த எனது தோழி ஈஸ்வரி ராஜு அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றிங்க.